ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலையும் கூட நம்ம ஷின்சானோட ஒரு சில ஹாரர் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்காவும் ஹாரராவும் இருக்கும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமா ஷின்சான் லவர்ஸ் எல்லாம் வீடியோவை இப்பவே லைக் பண்ணி கமெண்ட்ல ரெட் ஹார்ட்ட போட்டு விட்டுருங்க. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு சின்ன பையனை காட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பையன் ஒரு பேப்பர்ல அவனோட ஃபேமிலியோட டிராயிங்க வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். வரைஞ்ச டிராயிங்க அம்மா பாருங்கன்னு சொல்லி அம்மா கிட்டையும் பாக்குறது கொடுப்பான். அந்த டிராயிங்ல அந்த பையன் அவனோட அம்மாவோட சேர்த்து பின்னாடி கருப்பா ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கும். உடனே அம்மா கேட்பாங்க, டிராயிங்ல அம்மாக்கு பின்னாடி நிக்கிற அந்த கருப்பு உருவம் யாருப்பா? பையனும், அம்மா உங்க பின்னாடி எனக்கு எப்பவுமே ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவான். இதை கேட்டது அம்மாக்கு உடனே தூக்கி வாரி போட்டுரும். உடனே என் பின்னாடி இப்பவும் அந்த உருவம் உனக்கு தெரியுதாப்பான்னு கேட்பாங்க. அப்பந்தான் அம்மாவுக்கும் அவங்க ரெண்டு வரையும் தாண்டி யாரோ இன்னொருத்தங்க அவங்களோட வீட்டுல இருக்கிறது போல அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நம்ம அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் இவ்வளவு நேரம் நடந்தது வேற ஒண்ணும் இல்ல. ஷின்சான் தான் டிவில ஒரு ஹாரர் ஷோவை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா இதுக்கப்புறமா ஷின்சானோட நடக்க போகிறதெல்லாம் அவன் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அப்ப பார்த்து ஷின்சானோட அம்மா வந்து டிவி பாக்குறத நிறுத்திட்டு போய் வாஷ்ரூம் சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உடனே ஷின்சான் எழும்பி வாஷ்ரூமுக்கு போகும்போது அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியும். அண்ட் ஷின்சான் வாஷ்ரூம் ஓபன் பண்ணதும் உள்ள விசித்திரமான ஒரு ஆளு உட்கார்ந்து இருப்பாரு. உடனே ஷின்சான் ஓடி போய் அம்மா கிட்ட வாஷ்ரூம்ல யாரோ உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லுவான். அம்மா வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி எதுவும் காரணத்தை சொல்றியா, ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. அப்ப பார்த்து ஷின்சானுக்கு ரூம்ல வேற யாரோ ஒருத்தங்க இருக்கிறது போல பிரசன்ஸ் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா ஷின்சான் வாஷ்ரூமுக்கு போய் பார்க்கும்போது அந்த மர்ம உருவம் கொண்ட நபர் வாஷ்ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த உருவத்துக்கு ஷின்சானோட நேமும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஷின்சானும், யாருடா நீ என்னோட நேம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த உருவம் சொல்லும், நான் வேற யாரும் இல்ல ஷின்சான், உன்னோட ஃபேமிலி மெம்பர் தான் சொல்லும். உடனே ஷின்சான், அப்போ சரி வானா உன்னை எங்க அம்மாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த உருவம், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியும்னு சொல்லும். அந்த நேரம் பார்த்து மிட்சியும் வாஷ்ரூமுக்கு வந்து அந்த உருவத்தை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிருவாங்க. உடனே திடீர்னு ரூமோட அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறமா மிட்சியும் அந்த உருவத்தை ஃபேமிலியில ஒருத்தங்கன்னு நினைக்க தொடங்கிடுவாங்க. ஷின்சானுக்கு இந்த மர்ம நபர் எப்படி நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்கள் ஆக முடியும்னு சொல்லி எதுவுமே புரியவே புரியாது. மிட்சியும் சும்மா வேலையை பாரு ஷின்சான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. உடனே அந்த கருப்பு உருவம் ஷின்சான் கிட்ட வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலி தானே ஷின்சான்னு கேட்கும். அப்பதான் ஷின்சானுக்கும் நம்ம வீட்டுல ஏதோ மர்மமா நடக்குது என்கிறது புரிய வரும். ஈவன் ஹிமாவாரியும் அந்த மர்ம நபர் கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பான். அதுக்கப்புறமா ஹாரியும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அந்த மர்ம நபரை ஃபேமிலியில ஒன்னாதான் பாப்பாரு. இதெல்லாம் பார்க்க ஷின்சானுக்கு இன்னமும் அதிகமா தான் ஷாக்கிங்கா இருக்கும். மனிதர்களை எப்படி ஏமாத்தினாலும் விலங்குகளை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தா ஷீரோ அந்த மர்ம நபரை பார்த்து எதுவுமே பண்ணாது. அதுக்கப்புறமா நைட்டு சாப்பாடு சாப்பிடும் போது ஷின்சான் வீட்டுல ஏதோ மர்மமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம யாருக்குமே அந்த ஆளோட பெயர் கூட தெரியாதுன்னு அவர் எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பரா இருக்க முடியும்னு சொல்லுவான். உடனே அந்த மர்ம நபர் சாப்பாடு சாப்பிடறத நிறுத்திட்டு எழும்பி போயிரும். உடனே மிட்சியும் ஹாரியும் ஃபேமிலி மெம்பரை துக்கப்படுத்தினதுக்காக ஷின்சான் மேல கோவப்பட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்து ஷின்சானுக்கும் வெளியிருந்து யாரோ அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது போல ஃபீல் ஆகும். உடனே ஷின்சான் எழும்பி அவனோட ரூமுக்கு ஓடிப்போம். அவனுக்கு பின்னாடியும் ஒரு உருவம் நடந்து வந்துகிட்டு இருக்கும். ரூமுக்கு வந்து ஷின்சான் ஃபேமிலி மெம்பரா இருந்த கண்டிப்பா ஃபேமிலி ஆல்பம்ல போட்டோ இருக்கணும்னு சொல்லி தேடி பார்ப்பான். ஆனா ஆல்பம்ல எங்கேயும் அந்த மர்ம நபரோட போட்டோ இருக்காது. அப்ப பார்த்து அந்த மர்ம நபர் ஷின்சானுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கும். அந்த மர்ம நபர் சொல்லும், வேற ஒண்ணும் இல்ல ஷின்சான், நான் உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஆக விரும்புறேன். ஆனா ஷின்சான் அதை விட்டு தூரம் விலகி போய் நீ என்னோட அம்மா அப்பா வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்லுவான். உடனே அந்த மர்ம நபர் அதோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஷின்சான் அதோட கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும். உடனே ஷின்சான், நீ என்னோட ஃபேமிலிக்கு ஏதோ தவறா ஏதோ பண்றதுக்கு வந்திருக்கான்னு சொல்லுவான். அதை கேட்டதும் அது அதோட பவர்ஸை யூஸ் பண்றதை நிறுத்திடும். இதுக்கப்புறமா அந்த மர்ம நபர் ஷின்சான் கிட்ட ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்லும். அது என்னன்னா, ஒரு நேரத்துல ஒரு பையனும் ஒரு அம்மாவும் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த அம்மா எப்பவுமே அவங்களோட வேலையில பிஸியா இருந்தனால அந்த பையன் எப்பவுமே தனிமையில இருந்தான். இதை சொல்லிட்டு அந்த மர்ம நபர் இன்னொரு ஸ்டோரியும் சொல்லும். ஒரு வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தது. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்தனால அந்த வீட்டுல அம்மாவும் அப்பாவும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாங்களாம். இதனால அந்த பொண்ணு நம்மளும் சின்ன பொண்ணு தானே, நமக்கு ஏன் எந்த ஒரு அட்டென்ஷனும் கிடைக்க முடியாதுன்னு சொல்லி கவலையில இருப்பான். இந்த மாதிரி வித்தியாசமான கவலைகளோட இந்த உலகத்துல நிறையவே குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட சோகத்துல இருந்து வந்த எனர்ஜில இருந்து நான் உருவாகி இருக்கிறேன்னு அந்த உருவம் சொல்லும். அண்ட் ஷின்சான் சொல்லும், ஷின்சான் நீ மத்த குழந்தைகளை போல எல்லாம் இல்ல, உன் கூட யாரும் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உன்னை எப்பவுமே நான் சந்தோஷமா இருந்து மட்டும் தான் பாத்துருக்கேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஷின்சான் அந்த மர்ம நபரை பார்த்து ரொம்பவே இமோஷனல் ஆகிருவான். ஆனா இப்ப அந்த மர்ம நபர் மறுபடியும் போக வேண்டிய நேரம் வந்துடும். ஷின்சான், நீ அடுத்த தடவை வரும்போது நான் உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் தருவேன், நம்ம ரெண்டு சேர்ந்து விளையாடலாம்னு சொல்லுவான். அதுக்கு அந்த உருவம் சொல்லும், மன்னிச்சிரு, இனி அதுக்கான தேவை எதுவும் இருக்காது. அதுக்கப்புறமா ஷின்சான் கீழே வந்து பார்க்கும்போது எல்லாமே பழைய மாதிரி நார்மல் ஆகி இருக்கும். அண்ட் மிட்சிக்கும் ஹாரிக்கும் அந்த மர்ம நபரை பத்தின எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்திலயும் இருக்காது. அடுத்த நாள் ஷின்சானை மிட்சி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கீழே பார்க்கும்போது கீழே ஒரு டிராயிங் கிடக்கும். அந்த டிராயிங்கை மிட்சி எடுத்து பார்க்கும்போது அதுல ஷின்சானோட ஃபேமிலி கூட ஒரு மர்ம உருவமும் இருக்கும். இந்த சீனோட அந்த எபிசோடையும் அப்படியே முடிச்சிருவாங்க. சோ வாங்க அடுத்த ஹாரர் எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நமக்கு
மசாவோட வீட்டை காட்டியிருப்பாங்க. அங்க மசாவ் இருந்து ஒரு மிஸ்டீரியஸான புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த புக்ல மவுண்ட் காசுகாபே பத்தின ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த மவுண்ட் காசுகாபையும் ஒரு பெரிய மான்ஸ்டருக்கு அண்டர்ல தான் இருக்குதான். ஆனா அப்படியெல்லாம் ஒரு மான்ஸ்டர் கிடையாதுன்னு சொல்லி 3 குழந்தைங்க அதை ப்ரூவ் பண்றதுக்காக அந்த மவுண்டனை நோக்கி போவாங்க. ஆனா அந்த இடத்துல ரொம்ப பனிமூட்டமா இருந்தனால ஒரு பையன் மட்டும் வழி தெரியாம எங்கேயோ தவறி போயிடுவான். இந்த மிச்சம் இருக்கிற 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்டை தேடி பார்க்கும்போது அவங்களோட பார்வைக்கு ஒரு பெரிய உருவம் தெரியும். அவங்க 2 பேரும் அது நம்ம ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சொல்லி கிட்ட நெருங்கி போய் பார்க்கும்போது அந்த உருவம் ரொம்பவே பெருசா தெரியும். இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மசாவும் ரொம்பவே ஷாக் ஆகிடுவான். ஏன்னா அந்த ஸ்டோரி படி அதுக்கப்புறத்துல இருந்து அந்த 2 குழந்தைங்களையும் இதுவரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லையா. இந்த விஷயம் மசாவை எந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கும்னு அவன் பயத்துல அழ தொடங்கிடுவான். அதுக்கப்புறமா மசாவ் இந்த ஹாரர் ஸ்டோரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மசாவே ஒரு பயந்தாங்கோழி, அவன் எப்படி மத்தவங்கள பயங்காட்டுவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே மசா ஓவரா பேசாதீங்க, இந்த ஸ்டோரி ரொம்பவே பயங்கரமானது, இதை கேட்டு நீங்க எல்லாருமே பயப்பட போறீங்கன்னு சொல்லுவான். அவன் புக்ல படிச்சிருந்த அந்த மான்ஸ்டரை பத்தின ஸ்டோரியை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லுவான். ஆனா மசாவ் இந்த ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல நேனே அதை பாதியில நிறுத்திடுவான். ஏன்னா நேனே அந்த ஸ்டோரியில வந்த எல்லா குழந்தைகளோட பெயரையும் கொண்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருப்பான். உடனே மசாவுக்கு ஒரு ஐடியா வந்து அந்த ஸ்டோரியில உள்ள குழந்தைங்க எல்லாரையும் நீக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக அதுல ஆட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் மசாவ் சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆக தொடங்கிரும். அந்த மலையில ரொம்ப பனிமூட்டமா இருந்தனால கசாமா மட்டும் வழி தவறி தனியா போயிருவான். இவ்வளத்தையும் சொன்னதும் மசாவ் மறுபடியும் கடுப்பாகிடுவான். ஏன்னா அவனோட ஸ்டோரியை யாருமே சீரியஸா எடுத்துக்கிடவே மாட்டாங்க. இனி அது ஸ்டோரியை எல்லாரும் சீரியஸா கேட்கணும்னு சொல்லி மசாவ் ரூமோட லைட்டா ஆஃப் பண்ணிடுவான். அப்ப பார்த்து போச்சான் ஏதோ சொல்லுவான். அதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. போச்சான் சொல்லுவான், என் கூட நேத்து மர்மமான ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா போச்சான் ஒரு ஆத்துக்கரையோட பெய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கீழ இருந்து ஒரு விசித்திரமான கல்லு கிடைச்சிருக்குது. அண்ட் அந்த கல்லுல ஒரு ஹியூமன் ஃபேஸ் இருக்கிற மாதிரியும் அது போச்சானை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் இருந்துதான். உடனே போச்சான் எதுவுமே யோசிக்காம அந்த கல்லை அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். ஆனா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே போச்சானோட பாக்கெட் அவனுக்கு ஹெவியா ஃபீல் ஆகும். போச்சான் அவனோட பாக்கெட்டுக்குள்ள கைவிட்டு பார்க்கும்போது அந்த சிவப்பு கலர் கல்லு அவனோட பாக்கெட்டுக்குள்ள வந்து கிடக்கும். இதை கேட்டதுமே ஷின்சான், கசாமா, நேனே அண்ட் மசாவ் எல்லாருமே ரொம்பவே பயந்துருவாங்க. மறுபடியும் போச்சான் அவனோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவான். அடுத்த நாள் மறுபடியும் அவன் அந்த ஆத்துக்கரையில போய் அந்த கல்லை மறுபடியும் வச்சுட்டானா. ஆனா இந்த தடவை அவன் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது அந்த கல்லு மறுபடியும் அவனோட பாக்கெட்ல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவனோட பாக்கெட்டை டைட்டா பிடிச்சிட்டு போயிருக்கிறான். ஆனா அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த கல்லு அவனோட வீட்டுக்கு பின்னாடி வந்து கிடக்கும். இதை கேட்டதுமே எல்லாருக்குமே வியர்த்து ஊத்த தொடங்கிடும். என்ன ஸ்டோரி போக போக ரொம்பவே ஹாரர் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா போ சொல்லுவான், ஸ்டோரி இதுக்கு மேல இன்னும் ஹாரர் ஆக போகுது. போச்சான் கிட்ட அந்த கல்லு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அவன் அந்த கல்லுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணி இருக்கிறான். அதாவது அந்த கல்லுல இருந்த கிராக்ஸ் முந்தின நாளை விடவும் இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்குது. ஏன்னா நேத்து அவன் அந்த கல்லை எடுக்கும் போது அதுல ஹாப்பியான ஃபேஸ் இருக்கும், ஆனா இன்னைக்கு அதுல ஆங்கிரியான ஃபேஸ் இருக்கும். அன்னைக்கு மறுபடியும் போச்சான் அந்த கல்லை கொண்டு போய் ஆத்துக்கரையில வைக்கிறதுக்கு போயிருவான். ஆனா அங்க போய் பார்க்கும்போது போக்கு அங்க இன்னொரு கல்லு கிடக்கிறது தெரியும். அண்ட் அந்த உடஞ்சிருந்த பெரிய கல்லு கூட இந்த சின்ன சிவப்பு கலர் கல்ல வச்சு பார்க்கும்போது அதுல இருந்து உடஞ்சி வந்த கல்லு போலவே தான் இருந்தது. அந்த 2 கல்லும் ஒன்னோட ஒண்ணு மேட்ச் ஆகிட்டனால போ இனி அது நம்மள துரத்தாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துருவான். இப்பதான் எல்லாருக்கும் ஃபைனலி அது துரத்துறதை நிறுத்திட்டான்னு சொல்லி ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா அப்பதான் போ சொல்லுவான், ஏன் தெரியல திடீர்னு என் பாக்கெட் ஹெவியா ஃபீல் ஆகுது. உடனே அவன் பாக்கெட்ல கைவிட்டு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சிவப்பு கலர் கல்லு தான் ஆங்கிரி ஃபேஸோட இருந்திருக்குது. இதை பார்த்ததுமே ஷின்சான், கசாமா, நேனே அண்ட் மசாவ் எல்லாருமே ரொம்பவே கத்திடுவாங்க. அப்படியே அந்த எபிசோட அந்த இடத்துல கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் அண்ட் அனிமே வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.